அனைவருக்கும் காலை வணக்கம். 5435 அப்படிங்கிற ரிசல்ட் 5 4 3 5 5435 5435 அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு. நம்ம 609 அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு ஆல்புட பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் நம்மளுக்கு கிடைக்கல. சரியா, நம்ம இதுதான் நேற்று எடுத்த கணிப்பு. அப்புறம் நேற்று நம்ம 2 மணிக்கு மேலே எடுத்த கணிப்பில் எனக்கு 2 விதமாக கிடச்சிச்சு கெஸ்ஸிங்கு. அது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இன்னைக்குரிய கணிப்பு என்ன மாதிரி, நேற்று 5151 அப்படிங்கிற மாதிரி என் கணிப்பு இருந்துச்சு, 5151. ஆனால் அது ரேண்டமாக எப்படி வருங்கிறது தான் எனக்கு தெரியல. ஆனால் நெருக்கி ஓரளவுக்கு 5151 அப்படிங்கிறது நான் எடுத்தேன். சரியா, சரி, ஓகே. இப்போ இன்னைக்குரிய கணிப்பு எப்படின்னு பார்த்துருவோம். ஸ்வர்ண கேரளம் கடைசியாக அடித்தது 5786. அதுக்கு முன்னாடி 1074. ஓகே, ஸோ நம்ம கடைசியாக வந்த 5786 அப்படிங்கிற எண், 1074 அப்படிங்கிற ஒரு எண். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காரணியா ப்ளஸில் 6438 அப்படிங்கிற ஒரு எண். அதுக்கப்புறம் கீழே 5123 அப்படிங்கிற ஒரு எண். இந்த கம்பெனி சார்ட்டு ரிசல்ட்லேருந்து நம்மளுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, 1ஆம் தேதி இந்த மாதத்தில் ரிசல்ட் இல்லை. ஸோ நம்ம எடுக்கிற கணிப்பு எப்படி இருக்க போகுதுன்னா 2 விதமாக இருக்க போகுது. ஒன்று கம்பெனி சார்ட்டுப்படி. கம்பெனி சார்ட்டுப்படி அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 23, அதுக்கு அடுத்தது 10 74, அப்புறம் 57 86. சரியா, இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3, இங்கே 6 7 8 5, அதாவது 5 6 7 8 அந்த பேட்டர்ன் அப்படி வந்திருக்கு. சரியா, ஸோ நம்ம இதுபடி பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா 3க்கு 4 4க்கு 6, 3க்கு 4 4க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு 0. ஸோ இந்த கணக்குப்படி நம்மளுக்கு ஏ போர்டில் 0 வருது. ஸோ 2 விதமாக இன்றைக்கி கணிப்பாக பார்ப்போம். ஏ போர்டில் 0, ஓகேவா. ஃபஸ்ட்டு சார்ட்டில் எப்படின்னு பார்த்துரும். ஏ போர்டில் 0, 2க்கு 7 2க்கு 7 அப்படிங்கும்போது 2க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு 1. ஸோ நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது இதில் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1க்கு 0, 2க்கு 7 7க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்படிங்கிறது கிடைக்கிது. பி போர்டில் 2, ஓகேவா. பி போர்டில் 2. சரியா, ஓகே. அடுத்தது இங்கே 1க்கு 0 0க்கு 7, 1க்கு 0 0க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு நம்மளுக்கு 0க்கு 7னா 7க்கு 5 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ எனக்கு இந்த கம்பெனி சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது ஏபிசியில் 0 25 அப்படிங்கிற ஒரு எண்ணு கிடைக்கிது. அவ்வளோதான். சரி, இப்போ இந்த சார்ட்டு படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்னா, 5க்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9க்கு 5 5க்கு 7 9575 9575, திருப்பி 9 வராமல் 8 அப்படிங்கும்போது இந்த சார்ட்டு படி எனக்கு ஏ போர்டில் 8 வருது. ஏ போர்டில் 8. பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4 3 6 9 3, 3க்கு 6 6க்கு 9 9க்கு 3 அப்படிங்கும்போது 3க்கு 5. ஸோ பி போர்டில் 5. அடுத்தது சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 4 8414 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், 8க்கு 4 414, திருப்பி 8க்கு 4ன்னு வந்துருச்சுன்னா 4க்கு 6 அப்படிங்கிற மாதிரி வரணும். ஸோ 84414 அப்படின்னா 4க்கு 7. ஸோ எனக்கு இதுபடி வர்ற கணக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 057 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது. ஓகே, அப்படிங்கும்போது நான் இந்த பேட்டர்ன் படி சரி, கம்பெனி பேட்டர்ன் படி சரி, 2 விதமான கணிப்பில் எனக்கு கிடைக்கிறது 025 057 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இதுலேருந்து 2 விதமான கணிப்பு நம்ம எடுத்ததில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 025 057 அப்படிங்கிறது எனக்கு இது கிடைக்கிறதுல இதில் காமனாக 0205 அப்படிங்கிறதுல 0550 அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு கணிப்பாக பார்க்கலாம். ஏபி ஏசி பிசி 0550.
இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம போர்டு வைஸில் எடுக்கிற கணிப்பு. இப்போ இது இல்லாமல் நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னு நம்ம தான் 465 அப்படிங்கும்போது 4க்கு 1 ஏபிஎஸ்சிபிசியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 17. ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு வந்து 0550 1737. ஒருவேளை இந்த ரெண்டு, அதாவது 435 அப்படின்ட்டு இருக்கா, 5க்கு வந்து 3, 4க்கு வந்து 7 அப்படிங்கிற மாதிரி பவரில் வரலாம். அதனால் 2 எண்ணு மட்டும் பவரில் எடுத்துக்கிறேன். ஏபிஎஸ்சிபிசியில் 0550 1737 அப்படிங்கிறதோட நம்ம இந்த ஏபிஎஸ்சிபிசி கணிப்புகளை முடிச்சிடலாம். அடுத்தது ஆல் போட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 ரிப்பீட்டடாகவே நம்மளுக்கு தெரியுது. எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து 5 அப்படிங்கிற ஒரு எண்ணு நம்மளுக்கு கிடைக்குது. 5 அப்படிங்கும்போது 5க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 8 6 அப்படின்ற ஒரு எண் இருக்குன்னா 019 அப்படின்ற மாதிரி ஒரு பவரில் வரும். 7 8 6 அப்படிங்கும்போது 453 அப்படிங்கிறது வரும். ஸோ 5 அப்படிங்கிறது காமனாக ஆல் போர்டில் இருக்குது. அவ்வளோதான். 5 அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் போர்டாக நம்ம ஆல் போர்டில் ஒரு நம்பரே பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். சரி, இப்போ வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி 465 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்துச்சு. 465, இங்கே 435, அதாவது 4 5 6 இதுதான் பேட்டர்ன். ஆனால் ரிசல்ட் வந்தது 4 6 5. இங்கே 4, அதாவது 3 4 5 அப்படின்னு ரிசல்ட் வரணும். ஆனால் 4 3 5 அப்படின்னு வந்திருக்கு. 4 5 6 4 3 5. இந்த இடப்பட்ட கேப்பில் 197 அப்படிங்கிறது ரிசல்ட் வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே காமனாக 4 அப்படிங்கிறது இருக்குது. சரியா? இங்கே 4க்கு 1 அப்படின்னா அப்போ 4க்கு 2ன்னு வச்சுக்கோ. இந்த பேட்டர்ன் படி, இந்த வரிசைப்படி இப்படி வந்ததில் ஒரு மேட்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த பேட்டர்ன் படி இப்போ தான். அப்போ 4க்கு 2னா அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 4க்கு 1 அப்படிங்கும்போது 4க்கு 2. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 6 5 இங்கே மைனஸில் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4 3 5 4 6 5 4 3 5 4 6 5 எல்லாமே ஒரே பேட்டர்னில் வந்த எண்கள். அப்படிங்கும்போது 6க்கு 9 4 6 5 6க்கு வந்து இந்த இடத்துல 9ன்னு எடுத்துருக்காங்க. 6க்கு 9னா 3க்கு 6. ஏற்கனவே 3க்கு 6 இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல ஏற்கனவே 3க்கு 6 அப்படின்ட்டு. அப்போ நான் இந்த படி 3க்கு 7 எடுத்துக்கிறேன். இங்கே 5க்கு 7 இருக்குது, 5க்கு 8 எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து எனக்கு இந்த பேட்டர்னில், அதாவது இந்த வரிசைப்படி இப்படி 4 6 5 4 3 5 அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல 197 அப்படின்ட்டுருக்கா. அந்த பேட்டர்ன் படி மேபி அந்த ரிலேட்டடில் ஏதாச்சும் ஒரு கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 278 அப்படிங்கிற ஒரு எண்ணு கிடைக்கிற மாதிரி தெரியுது. இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி எடுக்கிற கணிப்புகள். சரியா? 278 பாக்ஸ். இது மட்டும் நீங்கள் ஒருவேளை இந்த சார்ட்டு படி இங்கே 465 197 435ன்னு இந்த 3 நாள் பேட்டர்னுக்குள்ளே வந்தால் நான் 278 அப்படிங்கிறது வரலாம். அதாவது 4க்கு 2 3க்கு 7 5க்கு 8 ஃபுல்லாக பவரில் கண்டிப்பாக வரலாம். ஏன் அவ்வளோ பவரில் வரலாங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபுல்லாக பவர். 4க்கு 1 டைரெக்டாகவே பவர், 6க்கு 9 டைரெக்டாகவே பவர், 5க்கு 7 கிராஸ் பவர். அப்படிங்கும்போது இந்த இடத்துல 4க்கு 1 4க்கு 2, இங்கே 3க்கு 6ங்கிறது 3க்கு 7, இங்கே 5க்கு 7னா 5க்கு 8. ஒரு நம்பர் அப்படியே முன்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்று பின்ன இல்லை முன்ன அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கு. அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்மளுடைய தகவல்கள் இன்றைக்கி. அதே மாதிரியே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4Dயில் ஒரே ஒரு எண்ணு கணிப்புகளாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் எடுத்திருக்க எண் வந்து 7 8 6 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 8 9 10 அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னில் இருக்குது. ஆனாலும் இதை வந்து எப்படி மேட்ச் பண்ணணும், 4Dயில் மேட்ச் பண்ணுறது தான் நம்ம வந்து பார்க்கணும். அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? நேற்று நம்ம போஸ்ட்டில் நம்ம வந்து
5435 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ரிசல்ட்டு. ஆனால் நான் 5151 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இருந்தாலுமே எனக்கு என்ன ஒரு இதுனா 197 அப்படின்ட்டு இருக்கு, 8197 அப்படின்ட்டு இருக்கு நம்மளுக்கு வரிசையாகவே. அதுலேயும் 8 9 7 8 9 3 நம்பர் தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்துருச்சு. அதாவது முந்தானத்து வந்த ரிசல்ட்டில். நான் இது ஒரு தகவலாகவே சொல்கிறேன், உங்களுக்கு டைம் கிடைச்சா இதையும் கேட்டுக்குங்க, வேற ஒன்றும் இல்லை. இது இதில் 8197 எப்போவுமே பவர் நம்பரில் விடுங்க, வந்த பேட்டர்னில் விடுங்க. என்னென்ன நம்பர் இந்த போர்டில் அந்த 4 டிஜிட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறதுனா 7 8 9 வந்திருக்கு. முந்தானத்து நேற்று 3 4 5 வந்திருக்கு. சரியா? நல்ல பேட்டர்ன் கவனிச்சுக்கணும். 8 9 7 3 4 5 3க்கு 4 4க்கு 5, இங்கே 7க்கு 8 8க்கு 9 எப்படி பேட்டர்னில் வந்திருக்குங்கிறத பார்த்துருக்கேன். ஸோ இதை வச்சு நேற்று வந்து 8க்கு 6 6க்கு 5 5க்கு 0ங்கிற மாதிரி கணக்கு எடுத்தேன். பிசியில் 36ன்ற மாதிரி ஒரு எண்ணம் எடுத்தோம், ஆனால் ரிசல்ட் வந்து 35. ஸோ இந்த 86 50 அப்படிங்கிறத நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம பாக்ஸில் போட்டோம்னா 68 50 56 80 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0 6 8 5 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கும் பாக்ஸில் போட்டால். நேற்று இதுதான் நம்ம பாக்ஸில் கொடுத்தது. இருந்தாலும் சப்போர்ட்டுக்கு ஒரு வேளை இதில் மிஸ் ஆனால் நம்ம பிசிலேயாச்சும் வரணுங்கிற மாதிரி 36 அப்படிங்கிறது பிசியில் எடுத்தேன். ஆனால் ரிசல்ட் வந்து 35. ஒரு நம்பரில் ஜஸ்ட்டு கொஞ்சம் மாறிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஆல்போர்டு 0 ரொம்ப டார்கெட் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த ஆல்போர்டு 0ங்கிறது கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் 0வா 2 அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் கன்ஃபியூஷன் கிடையாது, கொஞ்சம் வர்றதுக்கு இதுவா அதுவா போட்டி, 3 எண்கள் போட்டியில் இருக்குது போர்டுக்குள்ளே இறங்குறதுக்கு அந்த மாதிரி. அதனால் இவ்வளோ தான் நம்மளுடைய தகவல்கள். இன்றைக்கி பிசியில் வந்து ஒரு செட்டு வரும். இன்றைக்கி நம்ம போஸ்ட்டில் வந்து என்ன கொடுக்குறோன்னா 4Dயில் ஒரே ஒரு எண், பிசியில் ஒரு எண். இன்றைக்கி வந்து ஆல் போர்டு ஆல்ரெடி இங்கேயே சொல்லியாச்சு. நம்ம இந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணணும். இந்த 2 நாள் ரிசல்ட்டை வச்சு நான் மேட்ச் பண்ணணும். 81 97 54 35 இந்த 2 ரிசல்ட் சார்ட்டையும் பேட்டர்னில் வச்சு நான் மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி தான் இன்றைக்கி ஒரே ஒரு எண்ணாக 4 நம்ம எடுக்க போகிறோம். இவ்வளோ தான் நம்மளோட கெஸிங் இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. மறக்காமல் ஷேர் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.